கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 73ஆம் சங்கீதத்தில் 28ஆம் வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தரை அண்டிக் கொள்வதே நலம் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் வார்த்தைகள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக தேவன கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் கடந்து வருகிறார். நமக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். எனவே அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலமானது. ஆமென். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகளுக்கு அவர் கேடகமானவர். ஏன் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். நமக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் அவர் தடுத்து நிறுத்தக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு வரக்கூடிய எந்த சத்துருடைய போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிக் கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப இந்த அழியாதபடிக்கு அவருடைய கோபம் நம்மை பற்றி எரியாதபடிக்கு அவரை அண்டிக் கொள்ளுகிற போது இவைகள் ஒன்று நமக்கு நேரிடாதபடி காத்துக்கொள்ளுகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நமக்கு தேவனாய் கர்த்தர் அடைக்கலமாக, கேடகமாக, துணையாளராக இருக்கிறபடினாலே அவரை அண்டிக் கொள்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாய் காணப்படுகிறது. 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது, மிக்க நகங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டிகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென். நம்மை விக்கனங்கள் அடையாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின் வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவாவோடு கூட தேவனா கர்த்தர் இருந்து செய்த எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறோம். எனவே யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடத்தி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரிகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எனவே இப்படிப்பட்ட தேவனை அண்டிக் கொள்வர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நாமும் இந்த நாளிலே கர்த்தரை அண்டிக் கொள்வோமா? அவருடைய கிரிகளை அறிவிக்கும்படியாக நாம் அவர் மீது நம்பிக்கை வைப்போம். அவர் நல்லவராகவே இருப்பார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே உண்மை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் தியானித்தோம். ஆண்டவரே, இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் உம் அண்டை வரும்படியாக, உம்மிடத்தில் இருக்கும்படியாக, உண்மை அண்டிக் கொள்ளும்படியான கிருபை கர்த்தரை தருவீராக, பாதுகாப்பை தருவீராக, பராமரிப்பீராக. தேவன கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் அவர்களுக்கு தேவன கர்த்தர் துணையாளராய், கேடகமாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.